వన్య కుల క్షత్రియుల జాతిపిత కీర్తిశేషులు పొన్నమండ లక్ష్మణస్వామి 157వ జయంతి వేడుకలు చిత్తూరు జిల్లా వన్య కుల క్షత్రియ సంఘం మరియు వన్య కుల ఎడ్యుకేషన్ అండ్ డెవలప్మెంట్ సొసైటీ వేద ఆధ్వర్యంలో ఘనంగా జరిగింది. శుక్రవారం డిఐ రోడ్డులోని వన్య కుల క్షత్రియ కళ్యాణ మండపంలో ఆయన చిత్రపటానికి పూలమాలలు వేసి ఘన నివాళులు అర్పించారు. అనంతరం వారు మాట్లాడుతూ ఆయుర్వేద వైద్య రంగంలో పొన్నమండ లక్ష్మణస్వామి వర్మ విశేష సేవలు అందించారన్నారు. 120 రకాల ఔషధాలను తయారు చేసి దేశ విదేశాలకు పంపిణీ చేసిన మహానీయుడని కొనియాడారు. అగ్నికుల క్షత్రియ సమాజానికి ప్రత్యేక గుర్తింపు తీసుకురావడంలో ఆయన చేసిన కృషి చిరస్మరణీయమని అన్నారు. స్థానిక సంస్థల ఎన్నికల్లో వన్య కుల క్షత్రియులకు ప్రాధాన్యత ఇవ్వాలని అక్టోబర్ నెలలో ఆత్మీయ సమావేశం నిర్వహించి కార్యాచరణ రూపొందిస్తామన్నారు. ఈ కార్యక్రమంలో మాజీ కౌన్సిలర్ కృపానందం, మాజీ డిప్యూటీ మేయర్ చంద్రశేఖర్, సుబ్రి, వన్య కుల క్షత్రియ సంఘం నాయకులు కట్టమంచి కుమార్, మాజీ కౌన్సిలర్లు జయకుమార్, శశి నాయకర్, పైని, అన్నమలై, తమిళనాడు పిఎంకే పార్టీ రాష్ట్ర ప్రధాన కార్యదర్శి గుణానిధి, సోలింగర్, శరవణ తదితరులు పాల్గొన్నారు. சித்தூர் டிஸ்ட்ரிக்டுடைய வன்னியகுல சத்திரியர்கள் அனைவரும் சேர்ந்து இன்னைக்கு பொன்னமட லட்சுமணசாமி காரு அவருடைய பிறந்த நாளை ரொம்ப சிறப்பா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாரும் வந்திருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய யூத் பிரசிடென்ட், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் இளவழகன் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சிய ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் சரவணன் அவர்கள் எல்லாரும் இங்க வந்திருக்கோம். சசி நாயக்கர் அவருடைய ஏற்பாடுல இங்க எல்லாரும் ஒண்ணு கூடி இன்னைக்கு அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறோம். என்னன்னா ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதி அவருடைய பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடணும் அப்படின்ட்டு. முக்கிய காரணம் இன்றைக்கு தமிழகம் ஆந்திரா முழுவதிலும் உள்ள அக்னிகுல சத்திரியா வன்னியகுல சத்திரியா என்ற ஒரு அந்த கம்யூனிட்டியை அழகா மார்க் பண்ணி இவர்கள் எல்லாம் ஒரு குறையின் கீழ் வர வேண்டும் என்று அதற்கான ஜிஓவை கொண்டு வர்றதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் லட்சுமணசாமி அவர்கள். பாட்டாளி மக்கள் கட்சியும் இன்று தமிழகம் முழுவதும் இவருடைய பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாடி வருகிறது. அந்த வகையிலே நாங்க இங்க வந்து இந்த விழாவில் பங்கேற்று கொண்டது ரொம்ப சிறப்பானது. முக்கியமான விஷயம், கடந்த பொதுக்குழுவில் ஜூலை 29 பொதுக்குழுவில் நம்முடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ஆந்திர பிரதேசிலும் நாங்கள் தொடங்கவிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. 2 மணி நேரத்துல இவர் லட்சுமணசாமி காரோடைய பிறந்த நாளை நம்ம எல்லாரும் கொண்டாடணும்ன்ற ஒரு ஜிஓ வந்து கவர்மெண்ட் பாஸ் பண்ணுது. இது வந்து ஒரு கோயின்சிடன்ஸ் சொல்லலாம், தற்செயல்னு சொல்லலாம். ஆனா இது ஒரு சைனா நாங்க எடுத்துக்கிட்டு நாங்க எல்லாரும் நமக்கான சமூக நீதி, நம்ம மக்கள் இங்க ஆந்திரால கேட்கறது என்னன்னா எங்களுக்கான உரிமையை எங்களுக்கு வேண்டும் அப்படின்றதுதான் தலைவர் அவர்களை சந்திச்சு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. தலைவர் அவர்களும் இந்த மக்களுக்கான எல்லா கோரிக்கையும் கேட்டு நிச்சயம் நாங்க ஆந்திராவுக்கு வந்து நம்ம மக்களுக்கான உரிமை குரலை நாம் கேட்டு நம்ம அதை நடைமுறைப்படுத்துவோம். கட்சி விரைவில் தொடங்க இருக்கிறோம் என்று இந்த நன்னாளிலே உங்கள் அனைவருக்கும் கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். ఏ ఒక్క విషయమైనా సాధించవచ్చు. సో మనమందరూ ఐకమత్యంగా యూనిటీగా
ముఖ్యమైన విషయం ఏమంటే అతి తొందరలో స్థానిక సంస్థల ఎన్నికలు, డెప్యూటీసీ, సర్పంచ్ అన్ని సంస్థల ఎన్నికలు జరగబోతుంది. ఇక్కడ మన వాళ్ళకంతా ఈ చిత్తూరు జిల్లాలో కానీ రాష్ట్రంలో కానీ మన కులాలు అన్నికుల క్షత్రియ, వణికుల క్షత్రియ మనమే ఎక్కువగా ఉన్నాం. ఎవరు పోటీ చేసినా మన వాళ్ళు పార్టీలకు అతీతంగా ఈగోలు పోకుండా ఒకటిగా కలిసి కట్టి మన వాళ్ళు